ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றி அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதில் ஜாக்கிரதையாயிருங்கள். அந்த எபிரேய நிருபத்தை எழுதினதான அந்த ஊழியர், சிலர் பவுல் என்கிறார்கள், சிலர் வேறு யாரோ ஒருவர் என்கிறார்கள். இப்பொழுது நமக்கு அது தேவையில்லை. நமக்கு தேவை அந்த வசனத்தில் உள்ள ஜீவன். அந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் நமக்கு இப்பொழுது வேண்டும். அதுல இந்த நிருபக்காரர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அசதியாயிராமல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை, நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்கேற்ற ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நாமோ அசதியாயிருந்து அந்த வாக்குத்தத்தங்களை இழந்து போகிறோம். அதை பெற்றுக்கொள்வதற்கு ஜாக்கிரதையற்றவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம மேல வைப்பதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையை இழக்கிற கர்த்தருடைய பிள்ளையாய் இல்லாமல் அதை சுதந்திரிக்கிற தேவனுடைய ஜனமாய் காணப்பட கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று, விரும்புகிற ஒன்று. பரிசுத்தமுள்ள தேவனுடைய அனுக்கிரக தயவு இந்த நாட்களில் நமக்குள் வெளிப்பட வேண்டும். இது ஆவியானவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று. மற்றவர்களைப் போல அசதியாயிராமல், சோம்பேறித்தனமாயிராமல், நாம் பல நேரங்களில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை, சுதந்திரங்களை, வாக்குத்தத்தத்தை அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடாதபடி அசதி நமக்குள்ளே வந்துவிடும், சோம்பல் நமக்குள்ளே வந்துவிடும், சோர்வு நமக்குள்ளே வந்துவிடும். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாமே நமக்குள் ஒரு தடையை உண்டாக்கி கொள்ளுகிறோம். சில நேரங்களில் சில பொல்லாத மனிதர்கள் வேத வசனத்துக்கு விரோதமாய் நமக்கு தடைகளை கொண்டு வருகிறது போல நாமே சில நேரத்தில் நமக்கு சில தடைகளை கொண்டு வந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட அந்த பொல்லாத மனிதர்களை கர்த்தர் நிர்மூலமாக்கி போடும் வரை விடமாட்டார் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் ஜாக்கிரதையோடு கூட இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தர வேண்டும். இந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கர்த்தர் தேவ பலத்தை நமக்கு தரணும். நாம மற்றவர்களை பார்த்து சோர்ந்து விடுகிறோம். அவங்க ஜோமனாக கிடைக்கல, இவங்க ஜோமனாக கிடைக்கல, அவங்களுக்கு மட்டும் கிடைக்குது, எனக்கு கிடைக்கல என்று வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு ஒரு லெத்தாஜிக்னஸ், அதாவது ஒரு என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஜாக்கிரதை இல்லாமல் அஜாக்கிரதையாய், அசதியாய் அதை நாம் பின்பற்றி விடுகிறோம். ஒரு தாயார், அவளுக்கு முதல் குழந்தை பிறக்கிறது. அந்த முதல் குழந்தை பிறக்கும் பொழுதே, அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே இவள் மற்றவளிடத்துல வயிற்றுல பாப்பா இருக்குது. ஆனா வெளியில என்ன சொல்லுவா? அவ சொல்லுகிற ஒரு காரியம் வெளியில, எனக்கு பையன்தான் கர்த்தர் கொடுப்பார், எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவளுடைய அந்த பிரசவ கால ஜெபத்திற்காக நான் சென்றிருந்த பொழுது அங்கே மற்றொரு போதகர் வந்திருக்கிறார். அவர் வயிற்றை பார்த்துவிட்டு, இந்த பெண்ணுடைய விருப்பம் என்ன,
மகன். உடனே அந்த மகன் என்று சொல்லி ஒரு தீர்க்க தரிசனம், வேத வசனத்தை வைத்து ஒரு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசுகிறார் என்று முழங்கினார். ஆண்டவர் சொன்னார், அது மகன் அல்ல, மகள். நான் அமைதியாக இருந்தேன், மிக அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் அவங்க ஒரு விசுவாசத்தில் போகிறார்கள், அதை நாம் தடுத்து விட வேண்டாம். ஆனால் கர்த்தர் மிக தெளிவாக சொன்னார், அது மகள். இந்த தவறு அவள் செய்கிறாள். வயிற்றில் அப்படி சொன்னாலும் தம்பி பாப்பா 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 பாப்பானே வரும் அவளுக்கு. பேபின்னு வராது, குழந்தை இருக்குன்னு வராது. தம்பி பாப்பா இல்லைன்னா பாப்பா, உள்ள பாப்பா இருக்குது, அது பாப்பா தான், அது குழந்தை தான், அது பெண் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக ஆண்டவர் பேசினார். அதற்கு முன்பு பிரசவ காலத்தில் பிரசவமானது. முதலாவது கால் பண்ணி சொன்னார்கள், குழந்தை பிறந்து விட்டது. அப்ப நம்ம கேட்கிறோம், ஆனா பெண்ணா? அதுல தான் பிரச்சனை. அவங்களுக்குள்ளே ஏதோ பேசி கொண்டிருக்கிறார்கள். சொல்ல பயம், சொல்ல வருத்தம். ஆண் பிள்ளைன்னு சொல்லிட்டோமே, இப்ப பிறந்திருக்கிறது பெண்ணாச்சு, எப்படி சொல்றதுன்னு அதுக்கு ஒரு குழப்பம். அப்புறமா அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஃபோனை வாங்கி, பெண் குழந்தை தான் பிறந்திருக்கு அப்படின்னு சோகமா. ஏன் பெண் குழந்தைன்னா என்ன, வாழாதா? இல்லை பெண் குழந்தைன்னா என்ன, அதோடைய வாழ்க்கையில மேன்மை வராதா? கர்த்தர் எது கொடுக்கிறாரோ அதற்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ முதலாவது குழந்தை இப்படி பிறந்துச்சு. அவையில அப்பவே சொன்னோம், நீ வயிற்றுல இருக்கிறது தம்பி பாப்பான்னு சொல்லாத. நீ இப்படி சொல்லி சொல்லி சொல்லிதான் அது பெண் குழந்தை என்று நீ அறிக்கையிட்டாய். மற்றவங்க அறிக்கையிடுறதுல ரெண்டாவது, நீ அறிக்கையிட்டபடி நடக்குது. அப்ப அவளுக்கு அடுத்த முறை ஒரு குழந்தை தரித்தது. குழந்தை தரித்த உடனே ஜாக்கிரதையாயிரு சொன்னபோது, அப்பையும் அவளுடைய பிள்ளை மூத்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டான், வயிற்றுல இருக்குது தம்பி பாப்பா. நான் சொன்ன, ஒன்று தம்பின்னு சொல்லு, இல்லைன்னா பாப்பான்னு சொல்லு. ரெண்டு இல்லை, தம்பி பாப்பான்னா என்ன அர்த்தம்? அது நான் சொன்னேன், அப்படி சொல்லக்கூடாது. வயிற்றில் இருப்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், கர்த்தர் என்ன தருகிறதோ அதுதான். அவ போராடினா. அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் பிரசவம் பண்ணது, அதுவும் பெண் குழந்தை. ஒரே புலம்பல். வெளியிலாம் சொல்லியாச்சு, வயிற்றுல ஆண்டவர் எனக்கு ஆண் குழந்தை தந்திருக்கிறாருன்னு சொல்லியாச்சு. சில தரிசனங்களும் சொல்லிட்டாங்க, வயிற்றுல இருந்து வர்ற ரெண்டாவது பிள்ளை ஆண் பிள்ளை தான் கர்த்தர் எனக்கு காண்பித்தான்னு சொல்லிட்டாங்க. ட்ரெஸ் எடுத்து வச்சாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா பிறந்தது பெண் குழந்தை. ஒரே ஒப்பாரி, ஒரே சோகம், ஒரே கதறல். ஏன் எனக்கு இப்படி நடந்தது? ஆனால் அதே பகுதியில் இருக்கிற இன்னொரு, அந்த சபைக்கு வருகிற இன்னொரு விசுவாச பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவர் இப்படி செய்கிறார்? இதத்தான் அந்த எபிரேய நிருபக்காரர் சொல்லுகிறார், அசதியாயிராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை. அப்ப தேவன் நமக்கு ஒன்றை சொல்லுவார், அந்த ஆசீர்வாதங்களை அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் தெளிவு நமக்கு வேண்டும். நிறைய பேருக்கு அந்த தெளிவில்லை. அந்த தெளிவு இல்லாமலே இருக்கிறாங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க, எனக்கு ஆண் பிள்ளை வரும், எனக்கு பெண் பிள்ளை வரும், கர்த்தர் சித்தம் என்ன. சிலர் ஆண் பிள்ளை என்று பெயரெல்லாம் வைத்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க, ஆனால் அது பெண் குழந்தையா இருக்கும். தேவன் எனக்கு பொய் சொல்லிவிட. பொய் அவர் உரையாத தேவன், அவர் பொய் சொல்ல. நீ தவறாய் புரிந்து கொண்டாய். அவர் வாக்குத்தத்தமான சுதந்திர ஆசீர்வாதங்களை மற்றவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் அதே போல் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். வேதத்தில் நமக்கு அதுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணதை செய்ய போறார். அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணுறார்? ஏன் மைண்டில் ஒன்றை வச்சுட்டு இதை தான் கத்தத்தரணும், இதை தான் நான் கத்தத்தரணும், இதை நான் கத்தத்தரணும் இல்லை. அவர் சித்தம்.
100% தேவனுடைய சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் அவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு அப்போதான் வெளிப்பட ஆரம்பித்தும் விளங்க ஆரம்பிக்கும். நிறைய நேரங்களில் நாம் ஒப்பு கொடுவாததினாலே நமக்கு வெளிப்பட ஆரம்பிக்கவில்லை, விளங்க ஆரம்பிக்கவில்லை. அவர் என்ன ஆசீர்வாதங்களை தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கே நமக்கு பல நேரங்கள் எடுக்கிறது, காலங்கள் எடுக்கிறது. ஆனால் இந்த காலவேளையில அவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார், அந்த ஆசீர்வாதங்களை நாம் எப்படி சுதந்திரித்து கொண்டார்கள் பரிசுத்தவான்கள், நானும் அவ்வழியிலே சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்கிற வேத அறிவு ஞானம் நமக்கு வேண்டும். தேவ சித்தம் 100% தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்தால் தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். 10% ஒப்பு கொடுத்து விட்டு 90% என்னுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நிறைவேறாது. கவனம் தேவை. உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கவனம் உள்ளவர்களாய் நாம் இருந்தால்தான் தேவன் நமக்கு ஒரு பெரிய மேன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை இந்த காலவேளையில கொடுக்க முடியும். ஆனபடினால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை இந்த வாக்குத்தத்தத்தின்படி எனக்கு தருகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை எப்படி பரிசுத்தம் உள்ள தேவ பிள்ளைகள் சுதந்திரித்தார்களோ அதே போல நானும் சுதந்திரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் கிருபை நம்ம சுதந்து கொள்ளும். இதை குறித்து நான் அதிகமாய் பேச வேண்டும். இதுல நிறைய விஷயங்களை பரிசுத்த ஆவியானவர் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். உங்களுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் கவனமாய் படித்து புரிந்து அதற்கு பின்பு நாம் அதை அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை குறித்து வேறொரு சமயம் எனக்கு வாய்க்குமே ஆனால் இதை குறித்து இன்னும் மேலதிகமாய் தெளிவாய் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென்.